الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن الرجل ليحرم الرزق بالذنب يصيبه أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏழு வானங்களுக்கு சொந்தக்காரன் ஏழு பூமிகளுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை வழி தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறை இல்லமா மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வஸியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, உலகில் வாழும் ஒவ்வொரு ஆண் பெண் தனி மனிதர்களினதும் பொதுவான ஒரு ஆசைதான் உலகத்தில் நான் நிம்மதியாக வாழ வேண்டும், உலகத்தில் நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், உலகத்தில் நான் கண்ணியமாக வாழ வேண்டும், நான் கஷ்டப்படக்கூடாது, நான் பரக்கத்தாக வாழ வேண்டும், நான் செழிப்பாக வாழ வேண்டும், நான் கஷ்டப்படக்கூடாது, நான் சிரமப்படக்கூடாது, நான் யாரிடத்திலும் கையேந்தக்கூடாது, நான் யாரிடத்திலும் தலை குனிந்து நடக்கக்கூடாது, ரெஸ்பெக்டாக வாழணும், யாரிடத்திலையும் பணம் காசு கேட்டு கடனுக்காகவோ கஷ்டத்தை சொல்லியோ கையேந்தி போகக்கூடாது. கண்ணியமானவர்களே, இப்படியான ஆசை அனைவரிடத்திலும் இருக்கிறது. நான் கண்ணியமாக வாழ வேண்டும், பரக்கத்தா வாழ வேண்டும், அல்லாஹ் எனக்கு ஒரு தொழிலை தர வேண்டும், அந்த தொழில் எனக்கு பரக்கத்தாக அமைய வேண்டும், அல்லாஹ் எனக்கு ஒரு வியாபாரத்தை அமைத்து தர வேண்டும், அந்த வியாபாரம் எனக்கு பரக்கத்தாக அமைய வேண்டும், அல்லாஹ் எனக்கு ஒரு வீடொன்றை தர வேண்டும், அந்த வீடு எனக்கு முசீபத்தாக இல்லாமல் ஹைராவும் பரக்கத்தாகவும் விசாலமானதாக இருக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு ஒரு வாகனத்தை தர வேண்டும், அந்த வாகனம் என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஹைரான ஒரு வாகனமாக இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய ஆசை. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ஆசைக்காகத்தான்
ஒவ்வொரு மனிதனும் இரவு பகலாக கஷ்டப்படுகிறான், இரவு பகலாக சிரமப்படுகிறான், மழை வெயில் பாராமல் கஷ்டப்படுகிறான். கடல் கடந்து, நாடு கடந்து, ஊர் கடந்து, மனை மக்களை விட்டுவிட்டு, குழந்தைகளை விட்டுவிட்டு, உறவினர்களை விட்டுவிட்டு, நண்பர்களை தோழர்களை விட்டுவிட்டு, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் இரவு பகல் பார்க்காமல் கஷ்டப்படுவதன் காரணம் என்ன? உலகத்தில் சந்தோஷமா வாழ வேண்டும், பரக்கத்தாக வாழ வேண்டும், நான் 4 பேருக்கு நான் உதவி செய்ய வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ரிஸ்க் வாழ்வாதாரம், வாழ்வாதாரம் இருக்கிறது. ரிஸ்க் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் அவனுடைய பட்டோலையில் விசாலமாக எழுதியிருக்கிறான். இந்த ரிஸ்கை அடையக்கூடிய பல காரணிகள் இருக்கிறது. நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் வாழ்வாதாரம். இந்த ரிஸ்கை அடைவதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரே ஒரு வழியைத்தான் எழுதி வைத்திருக்கிறான். அதுதான் இந்த சம்பாத்தியம், இந்த தொழில், இந்த வியாபாரம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதுவல்ல. ஷரீஅத் சொல்லுகிறது, மார்க்கம் சொல்லுகிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்யும் நேரத்தில், படிக்கும் நேரத்தில் விளங்க வருகிறது, ரிஸ்கை அல்லாஹ் அமல்களோடு அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறார். ரிஸ்க் கிடைப்பதற்கு, வாழ்வாதாரம் பரக்கத்தாக அமைவதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதிலே ஒரு வழிதான் இந்த வியாபாரம், இந்த தொழில். இன்னும் ஏனைய வழிகள் இருக்கிறது சகோதரர்களே, அது அத்துணையும் அமல்கள் தான். உதாரணமாக, அதிகமாக யார் இஸ்திக்ஃபார் செய்வார்களோ அல்லாஹ் அவருடைய ரிஸ்கை அல்லாஹ் அவருடைய காலடிக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து கொடுப்பான். யார் அதிகமாக தான தர்மங்கள் செய்வாரோ, சதகாக்கள் கொடுப்பாரோ, அல்லாஹ் அவருடைய ரிஸ்கை அவருடைய காலடிக்கு கொண்டு வந்து கொடுப்பான். யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுவாரோ, அதிகமாக ஸலவாத்தை மொழிவாரோ, அல்லாஹ் அவருடைய ரிஸ்கை லேசிப்படுத்தி கொடுக்கிறான். யார் லுஹாவுடைய தொழுகை 6 ரக்காத்துகள் தொழுவாரோ, அல்லாஹ் அன்றையுடைய தேவை ரிஸ்கை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் மக்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் இரவில் நின்று வணங்குகிறாரோ, அல்லாஹ் அவருடைய ரிஸ்கை காலை ஆனதும் அந்த பகல் நேரத்தினுடைய அத்துணை ரிஸ்குகளையும் அல்லாஹ் அவருடைய காலுக்கடியில் கொண்டு வந்து கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ரிஸ்க் கிடைப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. அதிலே ஒரு வழிதான் இந்த வியாபாரம், அதிலே ஒரு வழிதான் இந்த தொழில், அதிலே ஒரு வழிதான் இந்த சம்பாத்தியம். மற்ற ஏனைய எல்லா வழிகளும் அமலோடு அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான். உலமாக்கள் சொல்லுகிறார்கள் 3 திறவுகோல்கள் இருக்கிறது, 3 சாவிகள் இருக்கிறது. அது எதனுடைய சாவி தெரியுமா? இந்த ரிஸ்கினுடைய ஹசானா. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த ரிஸ்க் இருக்கிறதே, இது மூடி வைத்திருக்கக்கூடிய இந்த ஹசானாவினுடைய சாவி 3 அமல்கள் இருக்கிறது, 3 சாவி. யார் இந்த திறவுகோல்களை எடுத்துக்கொள்வார்களோ, யார் இந்த 3 அமல்களை செய்வார்களோ, அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை அல்லாஹ் கொட்டென்று கொட்டி கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த 3 விடயம்தான் ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் வருவதற்கு மிக முக்கியமான காரணிகள் என்று உலமாக்கள் எழுதுகிறார்கள். அதிலே முதலாவது காரணி, முதலாவது அமல் என்ன தெரியுமா? பிர்ருல் வாலிதைன். தன்னை பெற்றெடுத்த உம்மா வாப்பா, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களோடு கண்ணியமாக உபகாரம் செய்து அவர்களோடு சந்தோஷமாக, அவர்களோடு முகம் கொடுத்து பேசி, அவர்களோடு நல்ல முறையில் நடக்கிறது இருக்குதே, இது ரிஸ்கினுடைய சாவி சகோதரர்களே. நீங்க மனிதன் கஷ்டப்படுறான், இரவு பகல் பார்க்காமல், மழை வெயில் பார்க்காமல் கஷ்டப்படுகிறான். ஆனால் தாய் தந்தையர்களுக்கு உதாசீனம் செய்கிறான். அவர் யோசிக்கிறாரு, எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறேன், ஆனால் எனக்கு எது ஒன்றும் சரி வருது இல்லையே. எப்படி சரி வரும் சகோதரர்களே? இங்கே
தண்ட மகனை நினைத்து கவலைப்படுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். இங்கே தந்தை தன்னுடைய மகன் முகத்துக்கு முன்னால் ஏசியதை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார். இவருடைய வியாபாரம் விளங்குமா? ஒரு நாளும் விளங்காது சகோதரர்களே, ஒரு நாளும் விளங்காது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, யார் தாய் தந்தையர்களோடு கண்ணியமான முறையில் அழகான முறையில் உபகாரமாக நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் ரிஸ்கை கொட்டென்று கொட்டுகிறான். சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், முன்னொரு காலத்தில் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் 3 மனிதர்கள் குகையில் அடைப்பட்ட நேரம், ஒரு குகையினுடைய வாசலை பெரும் ஒரு பாறைக்கல் மூடிக்கொண்ட நேரம் அந்த 3 மனிதர்கள் துஆ செய்தார்கள். அதிலே ஒரு மனிதர் சொன்னார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறார்கள், என்னுடைய வேலை இதோ இந்த ஆடுகள், அந்த ஆட்டிலிருந்து பாலை கறந்து நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன். என்னுடைய தாயும் தந்தையும் ஒரு நாள் உறங்கிவிட்டார்கள், தூங்கிவிட்டார்கள். என்னுடைய தாயும் தந்தைக்கும் நான் அந்த பாலை கொடுக்காமல் என்னுடைய வளமை இல்லையா அல்லாஹ் என்னுடைய குழந்தைகளுக்கோ மனைவி மக்களுக்கோ கொடுப்பது. அதனால் என்னுடைய தாயும் தந்தையும் நாடினேன். என்னுடைய தாயும் தந்தையும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை எழுப்பாட்டுவதற்கு எனக்கு மரம் வரவில்லை. என்னுடைய பிள்ளைகள் எனக்கு காலடிக்கு கீழால் வந்து, தந்தையே எனக்கு பசிக்கிறது, எனக்கு பாலை தாருங்கள் என்று சொல்ல சொல்ல என்னுடைய தாய் எழும்பும் வரைக்கும் நான் காத்திருந்தேன். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கவில்லையா அல்லாஹ், என்னுடைய மனைவிக்கு நான் கொடுக்கவில்லையா அல்லாஹ் என்ற துஆவை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார், துஆ செய்தார். என்னுடைய தாய் எழும்பியவுடன் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்த பிறகுதான் என்ற பிள்ளைகளுக்கு நான் என்னுடைய இந்த பாலை கொடுத்தேன். யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டி இந்த செயலை செய்திருந்தால் இதோ இந்த குகையை மூடியிருக்கும் இந்த பாறைக்கல்லை நீ அகற்றி விடுவாயாக என்று துஆ செய்தார். அந்த பாறைக்கல் அகன்றது. சகோதரர்களே, அதுபோன்றுதான் எம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த உபகாரம், இந்த ஹிதுமத், எம்முடைய தாய்க்கும் தந்தையோடு நாம் நடக்கக்கூடிய இந்த முறை, எம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இதுபோன்று பெரும் ஒரு பாறைக்கல்லை போன்று இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் போல் இருக்கிறது. அல்லாஹ் இந்த அமலை வைத்து அந்த கஷ்ட நஷ்டங்களை இல்லாமலாக்கி அல்லாஹ் அதை தூக்கி வீசி அல்லாஹ் பரக்கத்தை கொட்டுவான். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆலிமுடைய ஒரு பேச்சில் கேட்ட ஞாபகம் இருக்கிறது. அவர் சொன்னார், ஒரு ஊரில், இந்த இலங்கை நாட்டில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார், மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதர், அவரிடத்தில் எந்த ஒரு அமலும் இருக்கவில்லை. அவர் ஆரம்ப காலத்தில் அதிகமான கஷ்டம், சரியான சிரமப்படக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய தாய்க்கு மிகவும் ஹிதுமத் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். தன்னுடைய தாய்க்கு அருகில் வந்து சொல்லுவார், உமா, நான் நல்லா கஷ்டப்படுறேன், என்ற தொழில் இன்னும் சரி வருது இல்லை, எனக்கு ஒரு வியாபாரம் எனக்கு பரக்கத்தாக அமைதில்லை. உம்மா, இதோ உங்களுக்கு நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு நான் ஹிதுமத் செய்கிறேன் என்று சொல்லி காலை அமுக்கி விடுவார், கையை அமுக்கி விடுவார், தாய்க்கு ஹிதுமத் செய்வார், தாய்க்கு பரிசில்கள் கொண்டு வந்து கொடுப்பார், ஹதியாக்கள் கொடுத்து சொல்லுவார், உம்மா, இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? என் காது கேட்குற அளவுக்கு, என் காதுக்கு கேட்குற அளவுக்கு இப்போ நீங்கள் துஆ செய்யுங்க உம்மா என்று சொல்லுவார். அந்த தாய் துஆ செய்வார், யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு பரக்க செஞ்சிடு, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு வியாபாரத்தை நல்ல பரக்கத்தாக அமைச்சிடு. என் தாய் என்னுடைய காது கேட்கும் வரைக்கும் எனக்கு துஆ செய்வார். அந்த துஆவின் பிரதிபலன் இன்றைக்கு என் டவுனில் எனக்கு 6 கடைகள் இருக்குது என்று சொன்னார். இனிவான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் கஷ்டப்படுறோமா, சிரமப்படுறோமா, கடைசியாக ஒரு சுருக்கம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தை அடைவதற்கு ஏதும் வழிகள் இருக்கிறதா என்று யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ, உம்மா வாப்பா உயிரோடு இருந்தால் அந்த கவலையை தூக்கி எறிந்து விடுங்கள். சகோதரர்களே, உம்மா வாப்பாவை நோவிச்சு கொண்டு என்னத்தை கஷ்டப்பட்டு எந்த வியாபாரம் செய்தாலும் ஒரு நாளும் விளங்காது. சகோதரர்களே, அவர் யோசிப்பார், என்ன தெரியுமா? நான் இன்னும் கூலி வீட்டிலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்தமான ஒரு வீட்டை எடுத்துக்கொள்ள முடிவதில்லை என்று அவர் யோசிப்பார். எப்படி முடியும்? உன்னுடைய தாய் உன்னை நினைத்து கண்ணீர் வடிக்கும் காலமெல்லாம்
கூலி வீடு இல்லை ராஜா, நீ ரோட்ல இருப்பாய் இன்னும் கொஞ்ச நாள். சிலர்கள் யோசிப்பார்கள், எனக்கு பிறகு வியாபாரம் செய்த அத்துணை நபர்களும் இன்றைக்கு வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள், நானும் இன்னும் பைஸ்கல்ல இருந்து கொண்டிருக்கிறேன். எப்படி வாப்பா, உண்ட தாய் உண்ட தந்தை உன்னை நினைச்சு கவலைப்படுறார். நீ உண்ட தாயும் தந்தையும் ஊர் முழுக்க சீரழிக்கிறாய். உண்ட தாயும் தந்தையும் கண்ணீருக்கு ஆளாக்குகிறாய். பைஸ்கல் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் நீ நடந்து போக ஆரம்பிப்பாய். அது மாத்திரமல்ல, தவள ஆரம்பிப்பாய். கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு நாள் விளங்காது. உம்மா வாப்பா இங்கே கண்ணீர் விடுகிறார்கள். இங்கே நாங்கள் பரக்கத்தாக ஈக்க நினைச்சால் எத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரம் செய்தாலும் அது அப்படியே அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். சகோதரர்களே, கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, சமீபத்தில் கேட்ட ஒரு பேச்சில் கேட்ட ஞாபகம், ஒரு பள்ளியினுடைய தலைவரினுடைய தாய் இன்னொரு பள்ளிவாசலில் பிச்சை எடுக்கிறாள். இன்னொரு பள்ளிவாசலில் பிச்சை எடுக்கிறாள். அந்த தாயை காட்டி சில மனிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தாயினுடைய மகன் இருக்கிறாரே இந்த பெரிய பள்ளியினுடைய தலைவர். சுப்ஹானல்லாஹ். இனிவான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளும் விளங்காது, அல்லாஹ் கேவலப்படுத்துவான். சிலர்கள் நினைக்கிறது 7 புள்ள 8 பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு இருக்குது. உம்மா வாப்பா வயோதிபத்தை அடைஞ்ச உடனே நானை நினைப்பாரு, நாங்கள் பார்க்க தேவையில்ல உம்மாவை, அதுதான் தம்பி பார்க்குறாரு, அதுதான் தாத்தா பார்த்து கொள்றாள், அதுதான் தங்கச்சி பார்த்து கொள்றாள், நாங்கள் என்னத்துக்கு பார்க்கணும் என்று நினைக்கிறார். இனியவான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் உள்ளம் பூட்டு போடப்பட்ட உள்ளத்திற்கு சமம். சகோதரர்களே, தாய்க்கு ஒரு 500 ரூபா கொடுப்பதற்கு மனசு இல்லையா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை பிள்ளைக்கு 5000 ரூபாய் செலவழிக்கக்கூடிய நீ, உன்னை பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு 500 ரூபாய் கொடுப்பதற்கு உன் உள்ளம் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். நியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளும் இந்த உலகத்தில் அவர் நிலைத்திருக்க, கொடிகட்டி பறக்க ஆசைப்படுவது கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ் கேவலப்படுத்துவான். உம்மா வாப்பாவை வச்சு கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தையும் அடையலாம், பரக்கத்தினுடைய வாசலையும் திறக்கலாம். கண்ணியமானவர்களே, பரக்கத்தினுடைய வாசல்களில் உலமாக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து எழுதுகிறார்கள். தாய் தந்தையர்களோடு சிறந்த முறையில் யார் நடப்பாரோ அல்லாஹ் இந்த வானம் பூமியுடைய ரிஸ்கை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அல்லாஹ் பரக்கத்தை கொட்டுவான். யார் தாய் தந்தையர்களோடு மோசமாக நடப்பாரோ அது பரக்கத் கொட்டாது, வேற என்ன சரிதான் கொட்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, எழுதுகிறார்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து எழுதுகிறார்கள், பரக்கத்தினுடைய வாசல்களின், பரக்கத்தினுடைய வாயல்களின் திறவுகோலில் 2வது திறவுகோல் சிலத்துர் ரஹம், குடும்ப உறவை பேணுவது. குடும்ப உறவை பேணுவது. யாரெல்லாம் குடும்ப உறவுகளை பேணுவார்களோ அல்லாஹ் வானம் பூமியுடைய ரிஸ்கை அல்லாஹ் திறந்து கொடுப்பார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அதிலே மிக முக்கியமானவர்கள் தன்னுடைய குடல்வாய் ஜனங்கள், இரத்த உறவுகள். யார் இரத்த உறவுகள் என்றால் யார்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னோடு கூட பிறந்தவர்கள் இரத்த உறவுகள். தண்ட நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி இரத்த உறவுகள். தண்ட உம்மாவோடு கூட பிறந்தவர்கள், உம்மட நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி. தண்ட வாப்பாவோடு கூட பிறந்தவர்கள், வாப்பட நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி. இவர்கள் இரத்த உறவுகள். இவர்களை எந்த காரணத்தை கொண்டும் இவர்களை முறிக்க முடியாது, துண்டிக்க முடியாது. 3 நாட்கள் தவணை காலத்திற்குள் யாராவது ஒரு மனிதர் பேசிக்கொள்ள வேண்டும். அந்த பேசுபவரை அல்லாஹ் உலகத்தில் கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பான். அல்லாஹ் அவருடைய சலாத்தை கொண்டு பெருமையிலிருந்து விடுபட்ட அல்லாஹ் அந்த சர்டிபிகேட்டை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களை எந்த காரணத்தை கொண்டும் முறிக்க முடியாது. உலக
ஆதாயங்களை கொண்டு இவர்களை யாரெல்லாம் முறித்து நடப்பார்களோ அல்லாஹ் ரிஸ்கினுடைய வாசல்களை மூடிவிடுவான். எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எவ்வளவு சல்லி செலவழிச்சு கடை எடுத்து எந்த இடத்துல கொண்டு போய் கடை போட்டாலும் ஒரு நாளும் அந்த வியாபாரம் விளங்காது. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர் ரஹிமு முஅல்லகத்தும் பில் அர்ஷ். குடும்ப உறவு இருக்கிறதே, இது அரிசில் கியாமத்துடைய நாளில் தொங்கவிடப்பட்டிருக்கும். கியாமத்துடைய நாளையில் இந்த குடும்ப உறவு என்ற அந்த பந்தம் தொங்கவிடப்பட்டிருக்கும். அது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு முன்னால் ஒவ்வொரு மனிதனும் கடக்கக்கூடிய நிலைமையில் இந்த குடும்ப உறவு பேச ஆரம்பிக்கும். மன் வஸலனி, யார் உலக வாழ்க்கையில் என்னை சேர்ந்து நடந்தார்களோ வஸலஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை சேர்ந்து நடப்பான். வமன் கதஅனி, யார் உலகத்தில் என்ன மதிக்காம என்ன சேர்ந்து நடக்காம என்ன துண்டிச்சு என்ன முறிச்சு நடந்தார்களோ கதஅஹுல்லாஹ், அல்லாஹ் இப்ப அவரை துண்டிக்க போறான். அல்லாஹ் துண்டித்து விடுவான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இன்னைக்கு உலகத்தில் இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு உலகத்தில் இதுதான் பிரச்சனை. ஒரு பயானுடைய சந்தர்ப்பத்தில் குடும்ப உறவை பேணி நடக்க வேண்டும் என்ற தலையங்கத்துக்கு கீழால் பேசக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார். இன்னும் ஞாபகம் இருக்கிறது, ஒரு மனிதர் வந்து கேட்டார், என் உம்மட சொந்த தம்பி ஹசரத் எனக்கு 1.5 கோடி ரூபாய் தரைக்குது. ஆரம்பத்தில் எடுக்கிற நேரம் தலையை சொரிஞ்சாரு, தலையை குனிஞ்சாரு, என்னைய புகழ்ந்தாரு, என்னெல்லாம் சொல்லி ஒரு வியாபாரம் செய்கிறேன்று 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் எடுத்துட்டாரு. இப்போ காலப்போக்கில் இப்போ சொல்கிறாரு, அந்த 1.5 கோடி ரூபாய் எனக்கு தர முடியாது, உன்னால் முடிந்ததை செஞ்சிக்கோ என்று சொல்கிறாரு. ஹசரத், இவரோடையும் நான் சலாம் சொல்லி பேசணுமான்னு கேட்டார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இப்படியாப்பட்டவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். இப்படியாப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர் மனமுறந்து வந்து கேட்டார், நீங்கள் சொன்னால் நான் பேசுகிறேன். இது வேறு சாப்டர். கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப உறவோடு சேர்ந்து நடக்கணும். ஏண்ட நானோட நான் சேரல்லையா அல்லாஹ் என்னை சேர்க்க மாட்டான். ஏண்ட தம்பியோட நான் சேரல்லையா அல்லாஹ் என்னை சேர்க்க மாட்டான். ஏண்ட உம்மட தாத்தாவோட நான் சேர்ந்து நடக்கலையா அல்லாஹ் என்னை சேர்க்க மாட்டான். என்ன உம்மட தம்பியோட நான் சேரல்லையா, என்ன வாப்பட நானோட நான் சேரல்லையா, என்ன வாப்பட தம்பியோட நான் சேர்ந்து நடக்கலையா, முகத்தை இழுக்கிறேன்னா அல்லாஹ் என்னை சேர்க்க மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரிஸ்க் தடைபட்டு போகும். ஒரு பரக்கத் இருக்காது, ஒரு பரக்கத் இருக்காது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பார்கள், மனித்தகா ரப்பஹு, யார் தன்னுடைய இரட்சகனை பயந்து அல்லாஹ் பயப்படுறாரு, வவஸல ரஹிமஹு, யார் குடும்பத்தை சேர்ந்து நடப்பாரோ, யார் குடும்பத்தை சேர்ந்து நடப்பாரோ, அல்லாஹ் பயப்படுறாரு. சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு மவுத்தோண்டி இருக்குது, ஒரு நாளைக்கு நாங்கள் மவுத்தாகிடுவோம். அல்லாஹ் பயப்படுறாரு. மௌத்தா போனதுக்கு போகிற அல்லாஹ் கிட்ட இப்படி காரணம் சொல்ல முடியாது. சரி, நான் மன்னிச்சிட்டேன். குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறார். சுப்ஹானல்லாஹ். கனியவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நுஸிஅ ஃபீ அஜலிஹி, அல்லாஹ் அவருடைய ஆயுளை அதிகரிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சில ஹதீஸுகள் இருக்கிறது கண்ணியமானவர்களே. 3 நாட்கள் 30 நாட்கள் 30 வருடங்களாக மாற்றப்பட்ட ஹதீஸுகளும் இருக்கிறது. இந்த வருடத்தில் அவர் உயிரை இழப்பார் என்று இருந்தால் அல்லாஹ் இந்த அமலை வைத்து அல்லாஹ் பயந்து குடும்பத்தை பேணி நடக்கிறாரா, அல்லாஹ் அவருடைய ஆயுளை அதிகரிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ் சகோதரர்களே, ஹதீஸ். நானும் நீங்களும் ஹதீஸையும் குர்ஆனையும் நம்பி வாழக்கூடிய கூட்டத்தினர்கள். நுஸிஅ ஃபீ அஜலி, அல்லாஹ் அவருடைய அஜலை நீட்டுகிறான். வஸரா மாலஹு, அல்லாஹ் அவருடைய செல்வத்தை பெருக்குகிறான்.
ரிஸ்க் விஸ்தீரணமாகும், பரக்கத்து கொட்டும் சகோதரர்களே. என்ன காரணம்? இவன்கிட்ட சல்லி இருக்குது, இவன்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் அல்லாஹ் பயந்து பணிஞ்சு போறான். இதை விட என்னைக்கு சகோதரர்களே? இன்றைக்கு உலகத்தில் மனுஷனுக்கு எதை வேணாலும் சொல்லுங்க செய்வான். ஆனால் எனக்கும் உங்களுக்கும், நானும் மனுஷன் நீங்களும் மனுஷர், நான் மனம் உவந்து பேசுகிறேன் கண்ணியமானவர்களே. ஒன்று செய்யலாண்டால் இன்னொருவரிடத்தில் தலை குனிஞ்சி போகிறது எங்களுக்கு ஏலா. அது எனக்கும் தான் உங்களுக்கும் தான். அது எப்படி ஏலும்? அது எப்படி ஏலும்? மனசாட்சி சொல்லும் என்னால் முடியாது. எதை வேணாலும் சொல்லுங்கள், சல்லி கோடி ரூபாய் தர சொல்லுங்கள், லட்சம் ரூபாய் தர சொல்லுங்கள், எல்லாம் செய்கிறேன். ஆனால் அவன்கிட்ட நான் தலை குனிஞ்சு போக மாட்டேன். கண்ணியமானவர்களையும் மௌத்தொண்டு இருக்குது. அல்லாஹ் பயப்படுவோம், அல்லாஹ் பயப்படுவோம். இன்றைக்கி ஒரு ஆலிமுடைய பயானில் கேட்ட ஞாபகம் ஒன்று இருக்குது. இந்த ஸ்ரீலங்காவில் ஒரு வாலிபருடைய ஒரு சம்பவம். தம்பிமார்கள் 3 பேர்கள், 2 மனிதர்கள் குடும்பத்தை முறிச்சு யாரோடையும் பேச மாட்டார். ஒரு தம்பி இருந்தார். அந்த தம்பியுடைய பழக்கம் என்ன தெரியுமா? அவர் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அடுத்தவரோடு போயிட்டு பேசி சலாம் சொல்லுவார். பிளவர்களுடையது, ஆனாலும் சலாம் சொல்லுவார், ஆனாலும் பேசுவார், ஆனாலும் அந்த 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 விடயத்தில் சமாதானத்தை இவர் முன்னாகி போவார் கண்ணியமானவர்களே. ஆனால் இவர் கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். காலப்போக்கில் அல்லாஹ் இவருடைய இஹ்லாஸ், இவருடைய உள்ளத்தினுடைய தூய்மை, இவருடைய பணிவு, இவருடைய அல்லாஹ்வை பயப்படக்கூடிய இந்த அச்சம், இதை வைத்து அல்லாஹ் இவரை மல்டி மில்லியனாக மாற்றின வரலாறுக்கு சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உயர்த்துவான், அல்லாஹ் உயர்த்துவான். இன்றைக்கு ஒருத்தர் கோல் அடித்து கேட்டார், ஹஸரத் இப்படி ஒரு பிரச்சனை, இந்த இடத்துக்கு கட்டாயம் நான் போக வேண்டும், ஆனால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் என்ன செய்கிறது என்று கேட்டு கோல் அடித்தார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, படைத்தவனுக்கு மாற்றம் செய்யும் விடயத்தில் படைப்பினங்களுக்கு அடிபணிய தேவையில்லை. இதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்து. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாராளமாக குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கலாம், தாராளமாக குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இந்த 2வது விடயத்தில் மஃபாத்தீஹுல் பரக்கா, பரக்கத்தினுடைய மிஃப்தாஹுல் பரக்கா, பரக்கத்தினுடைய சாவிகளில் கடைசி 2வது சாவி. இதில் ஒரு விடயம், லா தன்சிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹிமின். யார் ஒரு மனிதன் ஒரு கூட்டத்தில் குடும்ப உறவை முறித்து நடப்பவர் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு மட்டுமல்ல, முழு குடும்பத்திற்கும், முழு ஊரிற்கும், முழு நாட்டிற்கும் ஹராம் ஹராம் ஹராம். நியமான அல்லாஹ்வின் நல்லடியார், ரஹ்மத் இல்ல, பரக்கத் இல்ல, உலகத்தில் எப்படி வாழ போறோம்? உலகத்தில் எப்படி வாழ போறோம்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, நஃப்ஸை கட்டுப்படுத்துவோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிப்போம், சலாம் சொல்லுவோம், பேசுவோம், குடும்பத்தை சேர்ந்து நடப்போம். எம்முடைய நெத்தியில் எவ்வளவு காலம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நானும் நீங்களும் அறியாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. இதுவே எனக்கும் உங்களுக்கும் 1 நாள் அல்லது 2 நாள் 3 நாட்கள் இருந்தால் இப்படியே கோவித்து கொண்டிருக்கும் நிலையில் நானும் நீங்களும் மரணித்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது பரக்கத்தினுடைய வாயல்களில் 3வது சாவி அல் இப்திஆது அனில் ஹலவாத்தில், அல் இப்திஆது அனில் ஸுனூபில் ஹலவாத், மறைமுகமாக செய்யும் பாவங்களை விட்டும் தூரமாக வேண்டும். மறைமுகமாக செய்யக்கூடிய பாவங்களை விட்டும் தூரமாக வேண்டும். கண்ணியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு தலையங்கம். தனிமையில் செய்யும் பாவம், தனிமையில் செய்யும் பாவம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரிஸ்கை ஹராமாக்குவான். சகோதரர்களே, பகிரங்கமாக செய்யும் ஒரு பாவம் இருக்கிறது, மறைமுகமாக செய்யும் ஒரு பாவம் இருக்கிறது. தான் செய்யும் தவறு தன்னுடைய மனைவிக்கு தெரியாது, தான் செய்யும் தவறு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது, தான் செய்யும் தவறு தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. மறைவாக ஒளிஞ்சி மறைஞ்சி ஸுனூபில் ஹலவாத்,
மறைவாக பாவம் செய்கிறார், தனிமையில் பாவம் செய்கிறார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், ஹாத்திமத்து ஸூ, ஒரு மனிதனுக்கு கெட்ட மௌத்து வருகிறதா அது தனிமையில் அவன் பாவம் செஞ்சதுக்கு அடையாளம் என்று சொல்றார். தனிமையில் யாருக்கும் தெரியாது விபச்சாரம் செய்கிறார், இன்னொரு அந்நிய பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறார், இன்னொரு அந்நிய ஆணோடு தொடர்பில் ஒரு பெண் இருக்கிறாள், யாருக்கும் தெரியாது. தான் செய்யும் தவறு கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, வட்டி எடுக்கிறார், குடும்பத்துக்கே தெரியாது. கண்ணியமானவர்களே, திருடுகிறார், யாருக்கும் தெரியாது. மறைமுகமாக செய்யும் பாவம் இருக்கிறதே கெட்ட மௌத்தை உண்டாக்கும். அது மட்டுமல்ல, கலிமா இல்லாமல் மௌத்தை கொண்டு வரும். சகோதரர், கலிமா இல்லாத மௌத்தை கொண்டு வரும். இன்னைக்கு அதிகமானவர்கள் நம்முடைய சமூகத்தில், கண்ணியமானவர்களே, கண்ணால் குறைந்தது கண்ணால் தனிமையில் அதிகமாக பாவம் செய்கிறார்கள். அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இப்படி பார்த்த நிலைமையில் மௌத்தாகியவர்கள் ஏராளம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கெட்ட மௌத்தை அல்லாஹ் கொடுப்பான். வாலிபர்கள், அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை தருவான். இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துக்கொண்டு இந்த தவறில் ஈடுபட வேண்டாம், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். கண்ணியமானவர்களே, தனிமையில் இந்த பாவத்தில் பார்க்கக்கூடாத ஆபாச படங்களை பார்த்துவிட்டால் அல்லாஹ் சான்ஸ் தருவான். உலமாக்கள் எழுதுகிறார்கள், இப்னு ரஜப் அல் ஹம்பலி, இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் தனிமையில் பாவம் செய்கிறான், மறைமுகமாக பாவம் செய்கிறான், அல்லாஹ் தவணை கொடுப்பான். இரக்கமுள்ள ரப்பு அல்லாஹ் தவணை கொடுப்பான். ஏண்ட ரப், ஏண்ட அடியான் இன்றைக்கு திருந்துவான், அல்லாஹ் தவணை கொடுப்பான். அந்த பாவத்திலேயே அவன் வருஷக்கணக்காக இருந்து கொண்டிருப்பான். தவணை கொடுத்து கொடுத்து 8 வருஷம் 10 வருஷம் அல்லாஹ் அவன் ஆயுள்ள ஒரு கால்வாசி பங்கு இந்த பாவத்திலே கழிச்சிட்டாரு. ஆனால் அந்த பாவம் யாருக்கும் தெரியாது, அவனோட மனைவிக்கு தெரியாது, அவனோட குடும்பத்துக்கு தெரியாது, அவனோட சொந்தக்காரர்களுக்கு தெரியாது. தனிமையில் பாவம் செய்கிறாரு. அது விபச்சாரமாக இருக்கலாம், அது ஆபாச படமாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது இரவில் காதில் இயர்ஃபோன் அடிச்சு கொண்டு சாங் கேட்டுக்கொண்டு படுக்கிறதாக இருக்கலாம், திருட்டாக இருக்கலாம், வட்டியாக இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக செய்கிறாரா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தவணை கொடுப்பான். இரக்கமுள்ள ரப்பு, ஏண்ட உங்களோட தாய் ஒரு தடவை மன்னிப்பாள், 2 தடவை மன்னிப்பாள், 100 தடவை மன்னிப்பாள், 150 தடவை மன்னிப்பாள். தாய்க்கு அதுக்கு மிச்சம் மன்னிப்பதற்கும் தாய்க்கும் ஒரு சங்கடம் ஏற்படும். ரப்பு அல்லாஹ் தவணை கொடுப்பான். 8 வருடங்கள் 10 வருடங்கள் 15 வருடங்கள் இந்த பாவத்தை ஏண்ட அடியான் விட்டுடுவான். அவன் இன்னும் விடலையா? கடைசியில் அல்லாஹ் அந்த அடியான கயாமத்தில் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் ஒரு தண்டனை கொடுப்பான். என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த பாவத்தை செஞ்ச நிலைமையில அவனுக்கு மௌத்தை கொடுப்பான். அல்லாஹ் அந்த பாவத்தை செஞ்ச நிலைமையிலே அல்லாஹ் மௌத்தை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வை பயப்படுவோம். என்னையும் சேர்த்து சொல்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு தாடி பழுத்துட்டு, இன்னைக்கு முடிகள் நரைத்து விட்டது, முடிகள் கொட்டி விட்டது. ஆனாலும் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய எத்தனையோ வயோதிபர்கள் இருக்கிறார்கள். முடிகள் நரைத்து விட்டது, பிச்சலங்கள் பெருகிவிட்டது. அப்படி இருந்தும் ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய 50+ தாண்டின எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவனை பயப்படக்கூடிய கூட்டத்தில் என்னை உங்களையும் சேர்ப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படியாப்பட்ட பாவங்களை யார் விடுவாரோ அல்லாஹ் பரக்கத்துடைய வாசலை திறந்து கொடுப்பார். பரக்கத்து கொட்டென்று கொட்டும். கண்ணியமானவர்களே, இந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வோம். சொல்லப்பட்ட 3 அமல்கள், கண்ணியமானவர்களே, இது என்னுடைய கடமை. என்னை விமர்சித்தாலும் பிரச்சனை இல்லை,
ஹக்க சொல்லக்கூடிய ஒரு மேடை உலகத்தில் இருக்கும் என்றால் இந்த மிம்பர் மேடை யாருக்கும் சாதகமாகவோ யாருக்கும் பாதகமாகவோ இல்லை. படைச்ச ரப்புல் ஆலமீன் இல்மை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், ஹதீஸை தந்திருக்கிறான், குர்ஆனை தந்திருக்கிறான். இவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், இவர் எனக்கு உதவி செய்யல என்று பாரபட்சம் பார்க்காமல் ஹக்கை சொல்லுபவரே உண்மையான ஆலிம். என்னுடைய கடமையை சொல்லுவதற்கு நான் ஒரு நாளும் தயங்க மாட்டேன். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்தில் சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். ரப்பே நீ இரக்கமானவன் யா அல்லாஹ், ரப்பே நீ சங்கையானவன் யா அல்லாஹ், அரசர்களுக்கெல்லாம் அரசன் யா அல்லாஹ். 7 வானங்களுடைய ஆட்சி ஓண்ட கைவசம் ரஹ்மானே, 7 பூமிகளுடைய ஆட்சி ஓண்ட கைவசம் ரஹ்மானே. இடைப்பட்ட அத்துணை வஸ்துகளுக்கும் நீ சொந்தக்கார ரப்பு யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களோட உம்மா வாப்பா ஸ்ரீதேவிகளை மன்னிச்சுக்கோயா அல்லாஹ். எங்களோட உம்மா வாப்பா ஸ்ரீதேவிகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். அவர்களுடைய ஹிதுமத்தில் ஈடுபடக்கூடிய சிறந்த மக்களாக மாற்றிடியா அல்லாஹ். எங்களோட உம்மா வாப்பாவின் மூலமாக எங்களுக்கு சொர்க்கத்தை தாயா அல்லாஹ். இன்றைக்கு உம்மா வாப்பா இல்லாமல் இயங்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு எங்களோட காது கேட்க சொல்லுகிறார்கள் ரஹ்மானே. இன்றைக்கு உம்மா வாப்பா இருந்தும் அவர்களுடைய அருமை விளங்குகிறது இல்லையா அல்லாஹ், அவர்களுடைய பெருமதி விளங்காமல் நடக்கிறோம் ரஹ்மானே. எங்களோட உம்மா வாப்போட கண்ணியமாக நடக்க வச்சிடியா அல்லாஹ். சஹாபாக்கள் நடந்ததை போல் நடக்க வச்சிடியா அல்லாஹ். உம்மா வாப்பாட பதுவாவுக்கு ஆளாகியவர்களாக எங்களை ஆக்கிடாத ரஹ்மானே. எங்களோட உம்மா வாப்பா ஸ்ரீதேவிகளை கொண்டு எங்களுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நசீபாக்கிடியா அல்லாஹ். அவர்களை கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹ் எங்களோட குடும்ப உறவோடு சேர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் இன்றைக்கு உலகத்தில் மனம் போன போக்கில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ரஹ்மானே. அல்லாஹ் உண்ட பயத்தை அச்சத்தை தாயா அல்லாஹ், உண்ட பயத்தை அச்சத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் பணிந்து போகக்கூடிய யா அல்லாஹ் பெருமை இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்கிடியா அல்லாஹ். சிறந்த வாழ்க்கையை தாயா அல்லாஹ், பரக்கத்தான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால யா அல்லாஹ் தௌபாவை நசீபாக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்திலிருந்து பிரியக்கூடிய நேரத்தில் எந்த பாவம் எங்களோட பட்டோலையில் இருக்கக்கூடாது ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே. எல்லா பாவங்களையும் யா அல்லாஹ் எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, தனிமையில் செய்யக்கூடிய பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து ரஹ்மானே. எங்களோட வாலிபர்களை பாதுகாத்துடியா அல்லாஹ், எங்களை பாதுகாத்து ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களோட சிறந்த வாழ்க்கையை யா அல்லாஹ் எங்களோட கண்களாலே நாங்கள் மஹ்ரூமாக்குகிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் பாவம் செய்கிற நேரத்தில் எங்களோட ரூஹ கலட்டாத அல்லாஹ், பாவம் செய்கிற நேரத்தில் எங்களோட ரூஹ கலட்டிடாத ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ தடுத்த பாவங்கள் செய்து கொண்டு இருக்கும் நேரத்தில் எங்களோட அஜலை தந்துடாதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நீ சிறந்தவன் யா அல்லாஹ், எங்களோட இரக்கம் ரஹ்மானே. எல்லா பாவங்களுக்கும் யா அல்லாஹ் எங்களுக்கு தௌபாவை நசீபாக்கிடியா, சிறந்த மக்களை வாழ வச்சிடியா அல்லாஹ். யால 40-50 வருஷம் யா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுந்து கஷ்டப்பட்டு அல்ல இப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, 5 நேரம் தொழுந்து சிறந்த மக்களாக வாழ்ந்து பாவங்களை விட்டு தவிர்ந்த நிலைமையில மௌத்து தாயா யா அல்லாஹ். எங்களுக்கு சிறந்த மௌத்து தாயா அல்லாஹ். உன்னை நினைச்சு கண்ணீர் வடிச்ச நேரத்தில் மௌத்து தாயா. துஆ கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وصحبه جند الله. ما بعد، فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. إن الله تعالى يحب المتقين، والله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا. صدق الله العلي العظيم. قولوا قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.